ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பார்க்கறதுன்றது வந்து ரன் ரன் கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு எம்எஸ் இன்ஃபோ 32 அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஓகேங்களா, எம்எஸ் இன்ஃபோ 32 டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வருது பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டைனி பிசி யூஸ் பண்ணுறேன். அந்த டைனி பிசியோட மாடல் லெனோவோ எம்டி 10WSK இருக்கு பாருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 10AAA00HIN இதான் மாடல். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் i5 4th ஜென்ரேஷன், 4 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்கு. அதோட மெமரி எவ்வளோ இருக்கு, 8GB மெமரி இருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த இது மூலயமாவும் பார்த்துக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன். சர்ச் பட்டன்ல சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணாலும் சேம் டீட்டெயில் வரும். இப்போ இன்கேஸ் வந்து நீங்க இந்த சிபியூலயோ இல்லை லேப்டாப்லயோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கா அப்படின்னு அதை செக் பண்றது அப்படின்னா அதே சேம் வந்து ரன்ல போயிட்டு என்ன பண்ண DXDIAG கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் ஓப்பன் ஆகும். ஒரு டெக்ஸ்ட் மாதிரி டைரக்ட் டெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக்ஸ் டூல், இதுதான் இதோட இது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன், சிஸ்டம் என்ன பிட் யூஸ் பண்றோம், விண்டோஸ் 10 Pro 64 பிட் யூஸ் பண்றோம், அந்த சிஸ்டமோட எக்ஸாக்ட் மாடல், பயாஸ் என்ன பயாஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன், i5 4th ஜென்ரேஷன், எவ்வளோ மெமரி இருக்கு, இது உங்களுக்கு டைரக்டா சிஸ்டமோட ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இதுல வந்துடும். இப்போ டிஸ்பிளே டீடைல்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்பிளேல இங்க பாருங்க உங்களுக்கு பேசிக் டிஸ்பிளே அடாப்டர் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிவைஸ் டைப் டிஸ்பிளே ஒன்லி டிஸ்பிளே டிவைஸ்னு இருக்கு. அப்ராக்ஸ் டோட்டல் மெமரி 4041 MB இருக்கு. இன்கேஸ் நீங்க கிராஃபிக்ஸ் கார்டை ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க அப்ராக்ஸ் டோட்டல் மெமரி கிராஃபிக்ஸ் வித் கிராஃபிக்ஸோட காமிக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம்ல வந்து கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ நம்மளுடைய டைனி பிசில கிராஃபிக்ஸ் கிடையாது. ஷேர்டு மெமரி டோட்டல் மெமரி ரெண்டுமே வந்து 4GB தான் இருக்கு. அதனால வந்து இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுது. டைரக்ட் ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது கேம் இன்ஸ்டால் பண்றீங்க, எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல டைரக்ட் ஆக்சிலேட்டர், டைரக்ட் 3D ஆக்சிலேட்டர் எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ நம்ம வந்து பயாஸ்ல போய் எனேபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். அது எனேபிள் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்றத நம்ம இது மூலியமாவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா சவுண்ட் 1, சவுண்ட் 2, சவுண்ட் 3 நான் 3 யூஸ் பண்றேன். என்னன்னா ஹெட்ஃபோன் ஒரு சவுண்ட் டிவைஸ் யூஸ் பண்றேன், அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் யூஸ் பண்றேன், அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்றேன். அதனால வந்து 3 காமி. இன்கேஸ் நீங்க ஒன்னு தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சவுண்ட் 1 மட்டும் தான் காமிக்கும். இப்படியும் நம்ம சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட கிராஃபிக்ஸ் டீடைல் அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.